3 ஜூலை இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, குற்றம் அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன்னு கலாத்தியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கு. சில பேரால் நம்ம முதுகுக்கு பின்னாடி பேச மட்டும்தான் முடியும், அவங்களால முன்னாடி பேச முடியாது. ஒருவேளை நம்ம செய்கிற காரியங்களில் குறை இருந்தால் அதை நேரடியாக நம்மக்கிட்ட சிலர் சொல்லும்போது உண்மையாகவே நமக்கும் அது குறையாக தெரிஞ்சுது அப்படின்னா அதை சரி செய்யணும், இல்லைனா விட்டுறணும். பேதுரு செஞ்ச ஒரு குற்றத்தை பவுல் சுட்டி காட்டினார். அவர் முகமுகமாக பார்த்து அதை சொல்கிறாரு, பின்னாடி பேசலை. பேதுரும் அதை எதிர்த்து வாதாடினதான் எந்த வசனமும் இல்லை, அதை ஏற்றுக்கிட்டாரு. என்னோட லைஃப்பில் இருக்கிற சில வெல் விஷஸ், ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணுற சில பர்சன்ஸ்லாம் என்கிட்ட நேரடியாக வந்து இல்லைனா கால் பண்ணி கிராம ஊழியங்களை கவனமாக பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் ரொம்ப அக்கறையோட சொல்கிறத நான் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுவேன். இன்னும் சில பேர்லாம் எப்போ பிரச்சனையில் மாட்டுவேன் அப்படின்னு காத்திருப்பாங்க, பின்னாடி மட்டும் பேசிட்டு. அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. சிலர் நம்ம குறைகளை சொல்லும்போது, எச்சரிக்கும் போது, அறிவுரை சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். சரியாக இருந்தால் ஒருவேளை உங்கள் மேலே குற்றமே இல்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டுக்காதீங்க. உங்கள் வேலையை சரியாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். பை தாஜாவ் ஷேரன். ஹாவ் அ பெஸ்ட் டே.